ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கைடன்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் யூஸிங் பாட் மாஸ் பார்த்தோம். பார்ட் 2ல் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் யூஸிங் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஷன் 25 என்ன அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் நமக்கு இது எங்கே இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பார்ட் 1லேயே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம நேராக சம்முக்குள்ளே போயிடலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 2 யூஸிங் அல்ஜிப்ரா. ஓகே, தெரிஞ்சோ தெரியாமலோ அல்ஜிப்ரா அப்படின்னாலே நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. என்ன ரீசனால் அதில் நார்மலாக இருக்க நம்பர்ஸ் இல்லாமல் எக்ஸு ஒய் இசட்னு நிறைய அடிஷ்னல் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதுனாலே என்னமோ நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. நிறைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ ஆக்சுவலாக ஸ்கூல் படிக்கும்போது எனக்குமே பார்த்திங்கன்னா இந்த அல்ஜிப்ரா அப்படின்னாலே ஒரு சின்ன பயம், ஒரு சின்ன தயக்கம் சம்ஸ் போடுறதுக்கு. காரணம் என்னென்னா எக்ஸு ஒய் இசட் நிறைய இருக்கும். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டே வரல. நானே எத்தனையோ முறை கேட்டிருக்கேன், இதுக்கும் லைஃபுக்கும் என்னடா சம்மந்தம், எங்கடா இது யூஸ் ஆகுது, எதுக்குடா எனக்கு இதை சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு டீச்சர் மேலே கோவம்லாம் பட்டிருக்கேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அல்ஜிப்ரா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் நம்ம மேத்தமேட்டிக்ஸில். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா ஆப்டிடியூட் சம்ஸ்க்கும் இது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் நிச்சயமாக படித்தே ஆகணும். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நார்மலாக ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ஒரு மளிகை பொருள்லாம் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுப்போமே. நீங்கள் என்ன வாங்குறீங்க, எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்றதுக்கு நார்மல் உங்களோட ப்ளஸ் மைனஸ் நம்பர்ஸ் போதும், அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன். ஆனால் எங்கே இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ நேரத்தில் வாங்கி முடிப்பீங்க, எவ்வளோ நேரத்தில் வீட்டுக்கு வருவீங்க, டிராஃபிக் ஏதாவது இருந்தால் என்ன பண்ணுவீங்க, கடையில் கூட்டம் அதிகமாக தான் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத விஷயத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் எக்ஸ்பிரஷனாக என்ன, 5 + 2 = 7 இப்படி போகிறீங்க அப்படின்னா இது ஒரு நார்மல் எக்ஸ்பிரஷன். சப்போஸ் இதே 5x + 2 = 7 இப்படி மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் என்னது, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த எக்ஸ் அப்படின்றது ஒரு அன்னோன் வேரியபிள், நமக்கு அதோட வேல்யூ தெரியல. ஸோ இந்த மாதிரி வேல்யூ தெரியாத ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணுற எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு பேர் தான் என்னது, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பார்ட் நம்ம மேக்ஸில். இது தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்தடுத்த சம்ஸ்க்கெலாம் இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ரெண்டே விஷயம் நமக்கு தெரியணும் சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும். ஒன்று, அந்த எக்ஸ்பிரஷனுக்கு தேவையான ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும். இல்லை நம்ம கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனை அந்த ஃபார்முலாவுக்கு தேவையான அளவுக்கு மாற்ற தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கேன்சல் பண்ணுறது நம்ம நல்ல டீட்டெயிலாகவே ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம். நிறைய சம்மில் கேன்சல் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரெண்டாவது, இந்த ஃபார்முலா, இந்த ரைட் ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ணுறது. அண்ட் தென் அப்படி இல்லை நமக்கு தேவையான மாதிரி நம்ம கண்டென்ட்டை அந்த ஃபார்முலாக்கு ஏதாவது கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது பை ப்ராக்டிஸ் நமக்கு வந்துடும். அதுவுமே ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2x + 5 ² இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணணும், a + b² அப்படின்னு தோணிருக்கணும். அண்ட் ரெண்டாவது இதை பார்த்தீங்கன்னா 21² இருக்குது. ஸோ இதை பார்த்தோன்னே என்ன பண்ணலான்னு தெரிஞ்சிருக்கணும், 20 + 1² இப்படி கன்வெர்ட் பண்ணால் அகைன் என்னது, a + b² ஃபார்முலா வச்சு நமக்கு யூஸ் பண்ண தெரியணும் அப்படின்ற அந்த ஒரு சின்ன தாட் வந்தால் போதும். அப்படி வரலனாலும் பரவாயில்ல, இது ரொம்ப ஈஸி தான். பை ப்ராக்டிஸ் ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அந்த நம்பரை பார்த்தோடனே உங்களுக்கு அதுக்கான ஃபார்முலா என்ன, இதுக்கு இந்த ஃபார்முலா சூட் ஆகும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக இந்த சம்ஸை நம்ம போடலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் அப்படின்னும் போது நமக்கு முக்கியமாக ஒரு 8 ஃபார்முலா, இது 8 கூட இல்லை, ஆக்சுவலாக 4 ஃபார்முலா தான், ப்ளஸ் மைனஸ் வச்சு இது 8ன்னு பார்க்கலாம். இந்த 4 ஃபார்முலா ப்ராப்பராக தெரிஞ்சால் போதும், இதில் வர எல்லா சம்ஸும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 ஃபார்முலா நாட் ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன், இனி நம்ம பார்க்க போகிற எல்லா டாப்பிக்லையும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு, சொல்யூஷனை கொண்டு வரதுக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியம், ரொம்ப பேசிக். இது தெரியாமல் நம்ம அடுத்த சம் கண்டினியூ பண்ணுறதுல தெர் இஸ் நோ யூஸ். ஸோ இந்த ஸ்க்ரீன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, இல்லை இங்கேயே அப்படியே பாஸ் பண்ணிட்டு இதை மெமரைஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப பேசிக்கான ஃபார்முலாஸ் தான். a + b² a - b² இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்லேருந்து ரொம்ப நாள் படித்தே வந்த ஃபார்முலாஸ் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 4 ஃபார்முலா ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான ஃபார்முலாஸ் தான். அண்ட் இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, இதை தெரிஞ்சு வச்சுங்க. அண்ட் தென் இந்த ஃபார்முலாஸ் வேறு வழி இல்லை, நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ், இதை வச்சு தான் அடுத்தடுத்த சம்ஸ் நம்ம போட போகிறோம். ஸோ இது நமக்கு ரொம்ப தேவை. ஸோ ஸ்க்ரீனை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாஸ் மட்டும் மெமரைஸ் பண்ணிங்க. இதை மெமரைஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம அடுத்தடுத்து கொண்டு போகிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மெமரைஸ் பண்ணிட்டீங்க நம்புகிறேன். நம்ம நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, நீங்கள் மெமரைஸ் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது தான் நம்ம ப்ராக்டிஸ்க்காக. ஸோ இந்த p - qd² இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது,
a minus b the whole squared formula உங்களுக்கு தோணணும். ஸோ a minus b the whole squared formula நமக்கு என்ன சொல்லுது? a minus b the whole squared formula இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். a minus b the whole squared equal to a squared minus 2ab plus b squared. ஸோ இப்போ நமக்கு இங்கே a என்ன கொடுத்துருக்காங்க? p. b என்ன கொடுத்துருக்காங்க? q. ஸோ இப்போ இது யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலாவில் நமக்கு அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன வரும்? p squared minus 2pq plus q squared. ஸோ இந்த p squared plus q squared minus 2pqன்னு போட்டாலும் ஓகே தான், இல்லை இந்த ஃபார்முலா நம்ம மாற்றி எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ புரியுதுங்களா? இந்த p minus q the whole squared நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? p squared minus 2pq plus q squared. ஆர் இதை எப்படி எழுதலாம்? p squared plus q squared minus 2pq ரெண்டு ஒன்று தான். ஸோ பொசிஷன் நீங்கள் எங்கே வேணாலும் வச்சு எழுதிக்கலாம். சரியா? புரிஞ்சிச்சிங்களா? இப்போ ரெண்டாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். x plus 5 into x minus 5. இது எங்கேயோ பார்த்துருக்கோமே நம்ம. a plus 5 into a minus 5 a plus b into a minus b நம்ம எங்கே பார்த்தோம்? ஸோ a plus b into a minus b இல்லை a minus b into a plus b நம்ம எந்த ஃபார்முலாவில் பார்த்தோம் அப்படின்னா a squared minus b squared equal to a plus b into a minus b. புரியுதுங்களா? ஸோ சம்மில் நமக்கு இந்த மாதிரி இதை கொடுத்துட்டு இதை கேட்கலாம். a plus b into a minus b கொடுத்து a squared minus b squared கண்டுபிடிக்க சொல்லலாம். இல்லை a squared minus b squared கொடுத்துட்டு a plus b into a minus b எதை வேணாலும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா a squared plus 2ab plus b squared. வெரி வெரி பேசிக் ஃபார்முலா, நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னது? a plus b the whole squared. ஸோ அடுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆன்சர். ஸோ ஓகே, அகெயின் a minus b into a plus b நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம் முன்னாடி? இதுக்கு என்ன ஆன்சர்? a squared minus b squared. வெரி குட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா a plus b the whole cube. a plus b the whole cube ஓட ஆன்சர் என்ன? a cube plus b cube plus 3ab into a plus b. ஸோ இதை நீங்கள் இன்னும் மெமரைஸ் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு மெமரைஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு முறை இதை பாருங்கள். இதுக்கெலாம் நீங்களே ஆன்சர் சொல்லுங்கள். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சதுனா தான் நம்ம அடுத்த சம்ஸ் கொண்டு போக போகிறோம். ஏன்னா நீங்கள் இதில் இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம எதுவுமே பெருசாக சால்வ் பண்ண போகிறதில்ல. அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத அதுதான் ஆன்சர் நமக்கு. ஸோ அவ்வளோதான். இந்த சம் ஃபுல்லாக நம்ம இப்படி தான் போட போகிறோம். சரிங்களா? ரொம்ப ஈஸி. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்றது இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு புரியும். இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுட்டா இந்த சம்ஸில் ஒன்றுமே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் நான் இனிஷியலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு 2 சம்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தேன். அதை நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸை கொடுக்கும்போதே அதுக்கான ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இதை நீங்கள் எந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுன்றது. ஆக்சுவலாக நமக்கு எக்ஸாமில் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளே தான் ஐடென்டிஃபை பண்ணாதான் தான் நான் உங்களுக்கு ஃபார்முலாவை மறைச்சிட்டேன். ஸோ 2x plus 5 the whole squared அப்படின்றது இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது? என்ன ஃபார்முலா ஞாபகம் வருது? a plus b the whole squared ஃபார்முலா ஞாபகம் வருது. சரிங்களா? a plus b the whole squared ஃபார்முலா என்ன? a squared plus 2ab plus b squared. ஸோ இங்கே நமக்கு a என்ன? 2x, b என்ன? 5. ஸோ இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? a squaredனா என்ன? 2x the whole squared plus 2 into a plus b plus b squared. b squared நமக்கு என்ன தெரியும்? 5. ஸோ 5 into 5 25. ஸோ அப்ளை பண்ணலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன இருக்குன்னு அர்த்தம்? இந்த ஸ்கொயர்ன்றது 2க்கு தனியாக இருக்குது, எக்ஸுக்கு தனியாக இருக்குது. ஸோ வேல்யூ என்ன? 4x ஸ்கொயர்ட் ப்ளஸ் நம்ம பாட் மாஸ்டர் பார்த்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ என்ன வரணும்? 2x into 5 2 into 10x ப்ளஸ் 5 ஸ்கொயர்டு என்ன? 25. இப்போ போடலாமா? 4x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 20x ப்ளஸ் 25. ஸோ இதுக்கு மேலே இதில் ஏதாவது பண்ண முடியுமா நம்மளால்? அவ்வளோதான். இவ்வளோ தான் ஆன்சர். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். இந்த எக்ஸ்ப்ரெஷனை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இந்த எக்ஸ்ப்ரெஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணதோட ஆன்சர் இதுதான். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 25. ஓகே, இப்போ 21 ஸ்கொயர் பார்க்கலாமா? 21 ஸ்கொயர். ஸோ நான் இதை என்ன சொல்லியிருந்தேன்? இந்த 21 ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணலாம்? 20 + 1 தி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஸோ இப்படி பிரிச்சுக்கலாம் இல்லையா? ஸோ இப்படி பிரித்தா என்ன ஆகும்? இங்கே நமக்கு என்ன a இப்போது 20, b என்ன 1. ஸோ நம்ம ஃபார்முலா என்ன? சேம் a ஸ்கொயர்
ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்ட் அந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ அப்ளை பண்ணலாமா? 20 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 இன்ட்டு 20 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 ஸ்கொயர்ட். ஸோ 20 ஸ்கொயர்ட் என்ன நமக்கு 400 ஆன்சர் வரும். ப்ளஸ் இந்த 20 இன்ட்டு 1 20, 2 இன்ட்டு 20 40 ப்ளஸ் 1 ஸ்கொயர்னால என்ன தான் வரப்போகுது? 1 தான். ஸோ 441. புரிஞ்சுதா? அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இப்போ புரியுதுங்களா எப்படி ஈஸியாக இருக்குங்களா? ஸோ ஒன்று நமக்கு அந்த ரைட் ஃபார்ம்லாம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ இந்த 2x + 5 the whole power square பார்க்கும்போது நமக்கு என்னென்னு தோணணும்? a + b the whole square தெரியணும். அண்ட் இல்லை இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? 21 ஸ்கொயர் இருக்குன்னா ஸோ 20 + 1 into the whole power square போட்டால் நமக்கு a + b the whole square ஃபார்முலா வரும்ன்றது நமக்கு தெரியணும். ஸோ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 19 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்கன்னா என்ன பண்ணலாம்? ஸோ ஜஸ்ட் 20 - 1 the whole square போட்டுக்கலாம். ஸோ a - b the whole square ஃபார்முலா கண்டுபிடிச்சி அது வழியாகவும் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ we should know, நமக்கு தெரியணும் இதை எந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணணும், இதை எப்படி யூஸ் பண்ணால் நம்மளால் சரியாக ஆன்சர் கொண்டு வர முடியுன்றது தெரியணும். இது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, பை ப்ராக்டிஸ் எல்லாருக்கும் இது தெரிஞ்சிடும். அடுத்த சம் பார்க்கலாமா? ஓகே. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, புக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கும்போதே என்ன எக்ஸ்பிரஷனில் இல்லை என்ன ஐடென்டிட்டியில் இல்லை என்ன ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3x + 4 into 3x - 4. ஸோ இது பார்த்தோன்னே என்ன தெரிஞ்சிச்சு? a + b into a - b இந்த ஃபார்மேட்டில் தான் இது இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ நமக்கு a என்ன 3x, b என்ன 4. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆல்ரெடி நமக்கு கொடுத்தது a + b into a - bயில் கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட். ஸோ நமக்கு a என்னங்க 3x, b என்னங்க 4. ஸோ இப்போ போடலாமா? ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ 3x the whole power squared minus 4 power squared. ஸோ இங்கே இந்த ஸ்கொயர் என்ன அர்த்தம்? 3க்கும் இருக்குது, எக்ஸுக்கும் இருக்குது. ஸோ 9x ஸ்கொயர்ட் மைனஸ் 16. அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பிரஷனோட ஆன்சர். ஸோ சிமிலராக நம்ம இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க நமக்கு என்னென்னா 53 into 47. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மல்டிப்ளிகேஷன் ரெண்டு சேம் தான். ஆனால் பட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு ஏபின்னு 2 வேல்யூவாக இல்லை. இந்த சம் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இதுக்கு இடையில 2 நம்பருக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு காமன் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னென்னா ஒரு +3 இல்லை -3 பண்ணால் நம்மளால் 15 வேல்யூ கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் இங்கே கீ பாயிண்ட். நீங்கள் இதில் புரிஞ்சிக்க வேண்டியதே அவ்வளோதான். ஸோ 50 + 3 into 50 minus 3 இந்த சம் இப்படி எழுதலாம் இல்லையா? ஸோ இப்படி எழுதினாலும் நமக்கு என்ன தான் ஆன்சர்? அட் என்ன இந்த ரிசல்ட் நமக்கு என்ன தான் கொடுக்க போகுது? சேம் 53 into 47 தான் கொடுக்குது. அதை ஆனால் நமக்கு தேவையானபடி நம்ம எக்ஸ்பிரஷனை மாற்றி எழுதிக்கிட்டோம். ஸோ இப்போ இப்படி மாற்றி எழுதினாலும் நமக்கு என்ன தெரியுது? இதை வந்து a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் ஃபார்முலாவில் நம்மளால் கண்டுபிடிச்சா நமக்கு தேவையான ஆன்சர் கொண்டு வந்துட முடியும். ஸோ இப்போ அப்ளை பண்ணுங்கள். ஸோ a ஸ்கொயர்ட் + b ஸ்கொயர்னா இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ என்ன 15 தெரிஞ்சிருச்சு அண்ட் பியோட வேல்யூ 3 தெரிஞ்சிருச்சு. ஸோ 50 ஸ்கொயர்ட் மைனஸ் 3 ஸ்கொயர்ட். ஸோ 50 ஸ்கொயர்ட் என்ன 2500 மைனஸ் 3 ஸ்கொயர்ட் 9. ஸோ 2491 தான் ஆன்சர். புரியுதுங்களா? இப்போ ஈஸியாக இருக்கு இல்லைங்களா? இப்போ நார்மலாக நீங்கள் இந்த 53 into 47 போடுறதுக்கும் இந்த மாதிரி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கு இல்லையா? ஸோ இது இன்னும் நிறைய இடத்துல உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். சரியா? அடுத்த சம் பார்க்கலாமா? இந்த சம் புரியுது இல்லைங்களா? ஓகே. சிம்பிளிஃபைன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னொரு சம் வந்திருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷனாக பார்க்கலாம். மேலே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, கீழே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தாலே என்ன x³ இருக்குது அண்ட் இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூ இந்த 125 பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன தெரியலாம், என்ன தோணணும் உங்களுக்கு? இதையும் க்யூபாக மாற்றுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? 5³ is equal to 125. ஸோ எக்ஸ்பிரஷனை கொஞ்சம் மாற்றலாமா? ஸோ x³ minus 5³. ஸோ இப்போ இதை பார்த்தோன்னே என்ன தோணுது நமக்கு? a³ minus b³ அந்த ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வருதுங்களா? அதே மாதிரி சிமிலராக கீழே இருக்கிறது பாருங்கள், x² மைனஸ் இந்த 25 என்னது
5 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ இதை பார்த்தாலும் என்ன தெரியுது? a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இது என்ன இருக்குது? a கியூப் மைனஸ் b கியூப்ன்ற ஃபார்முலாவில் நம்மளால் எழுத முடியும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாமா? இப்போது a கியூப் மைனஸ் b கியூபோட ஃபார்முலா வேல்யூ என்ன? a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் ப்ளஸ் ab. ஸோ தெரிஞ்சிச்சுங்களா? இப்போ அதே மாதிரி a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்டோட ஃபார்முலா என்ன எழுதலாமா? a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் என்ன? a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. நான் சொன்ன மாதிரி இந்த a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ன்ற ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நிறைய சம்மில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கேட்பாங்க. சரிங்களா? இப்போது நம்மளோட வேல்யூஸ் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா இப்போது? ஸோ இப்போ நமக்கு a அண்ட் bயோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? ஸோ a மைனஸ் b அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா x மைனஸ் 5 இன்ட்டு a ஸ்கொயர்ட் என்ன? x ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் 5. நம்ம 5 ஸ்கொயர்ட் என்ன? 25 டேரெக்டாக எழுதிக்கலாம். அண்ட் ab அப்போது 5x divided by a minus b into a plus b. So x minus 5 into x plus 5. ஸோ ஏதாவது கேன்சல் ஆகுமா பாருங்கள்? கேன்சல் ஆகும். x minus 5 மேலே x minus 5 கேன்சல் ஆகும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். x ஸ்கொயர் ப்ளஸ் 25 ப்ளஸ் 5x டிவைடட் பை x ப்ளஸ் 5. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? புரியுதா? ஸோ சம் தான் பார்க்க காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க, இதை நம்ம ஃபார்முலாக்கு சூட்டபிளாக மாற்ற முடியும் அப்படின்ற ஐடியா வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நம்ம எதுவும் வேல்யூ கண்டுபிடிக்கல, ஜஸ்ட் இதை ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அண்ட் தென் அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணி நம்ம ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்குறோம். கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது தான் நம்மளோட ஆன்சர். புரியுதா? அடுத்த சம் போகலாமா? ஓகே. என்ன ரவி போக போக செம்ம பெருசாகிட்டே போகுது, இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸிங்க, பார்க்க தான் நமக்கு அப்படி பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்முலாவும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ஷார்ட் ஹேண்டில் இருந்தால் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஆல்ரெடி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்ததுன்னா நம்ம ஷார்ட் பண்ணணும். அவ்வளோதான் இந்த சம்மில் பண்ண வேண்டியது. ஸோ எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் a ப்ளஸ் b a கியூ ப்ளஸ் b கியூபோட ஃபார்முலா வேல்யூ என்ன? a கியூ ப்ளஸ் b கியூப் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் மைனஸ் ab. அண்ட் கீழே என்ன இருக்குது? ஆல்ரெடி ஃபார்முலாவே எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்னது? a ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2abன்னு இருக்குது. ஸோ இது எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? நீங்கள் ஷார்ட் பண்ணிவிடுங்க நமக்கு தேவையான மாதிரி. ஸோ இது என்ன ஃபார்முலாவோட எக்ஸ்பேன்ஷன்? a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர்டோட எக்ஸ்பேன்ஷன். a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ அடுத்து நமக்கு மல்டிப்ளிகேஷனில் a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் இருக்குது, அதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாமா? a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட் ஃபார்முலா என்ன? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. அண்ட் ரிமைனிங் கீழே இருக்க a மைனஸ் பியை அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போது எதெல்லாம் கேன்சல் ஆகும்னு பார்த்து நீங்களே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கீழே இருக்க a மைனஸ் பியும் மேலே இருக்க a மைனஸ் பியும் கேன்சல் ஆகிடுமா? அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த ஸ்கொயருக்கு இங்கே இருக்கிற a ப்ளஸ் b கேன்சல் பண்ணிடலாமா? ஓகே. பேலன்ஸ் அண்ட் ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே ஒரு a ப்ளஸ் b இருக்குது, மேலே ஒரு a ப்ளஸ் b இருக்குது, அதையும் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ பேலன்ஸ் என்ன தான் இருக்குது? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் ab. அவ்வளோதான் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். இதை டிக் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அடுத்த சம். ஸோ ஓகே. ஸோ இது என்னென்னா டேரெக்டாக பார்த்த உடனே எதுவும் ஃபார்முலா இருக்க மாதிரி நமக்கு தெரியல. ஸோ கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிரஷனாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சம்மும் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக எதுவும் ஃபார்முலா கிடைக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. அப்படி டேரெக்டாக ஃபார்முலா இல்லையா? ஓகே. ஏதாவது காமன் வேல்யூவாக வரா மாதிரி எதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ இங்கே காமனாக பார்த்தீங்கன்னா இங்கே x + 2 இந்த x - 2 இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பிரஷனாக பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம், 3x - 6. ஸோ இப்போ இந்த 3x - 6ல் காமனாக ஏதாவது வெளில எடுத்தால் 3x - 6ல் காமனாக ஒரு வேல்யூ வெளில எடுக்க முடியுதான்னு பாருங்கள். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும்? 3 வந்து காமனாக வெளில எடுக்க முடியும். அப்போ நமக்கு என்ன இருக்கும்? x - 2 அப்படின்னு இருக்கும். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா x² - 4. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா x² - 4 இருக்குது. இந்த 4 என்னவா எழுதலாம்? 2² எழுதலாம். ஸோ 2² எழுதுனா நமக்கு என்ன கிடச்சிரும்? a² - b² ஃபார்முலா நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ x² - 2². இப்போ என்ன ஆகுது? 2² போட்டாலும் அதோட வேல்யூ என்ன? அகைன் 2²னாலும் 4 தான். ஸோ நம்ம இருக்கிற எக்ஸ்பிரஷனை ஜஸ்ட் மாற்றி எழுதிக்கிறோம் நமக்கு தேவையான மாதிரி. அண்ட் தென் இங்கே என்ன இருக்குது? டிவைட் சிம்பிள் இருக்குது. லெட் ஃபர்ஸ்ட் அப்படியே டிவைடில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் தென் x - 2
எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்கிறது அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இப்போது இங்கே கீழே இருக்கிற இந்த எக்ஸ்பிரஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலே இருக்கிறது அப்படியே வச்சுக்கலாம். 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ, கீழே இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் டூ ஸ்கொயர்ட். அது என்ன ஃபார்முலாவில் இருக்குது? ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டோட ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ இங்கே ஏ எனக்கு நமக்கு என்ன? எக்ஸு, பி என்ன நமக்கு? 2. ஸோ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ. அண்ட் இங்கே டிவைடில் இருக்கிறத என்ன பண்ணுங்கள்? மல்டிப்ளிகேஷனாக மாற்றுங்க. அப்படின்னா என்ன ஆகும்? தலைகீழியாக மாறும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் டூ மேலே வரும், எக்ஸ் மைனஸ் டூ கீழே வரும். ஸோ இப்போது இருக்கிறதுல ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ இந்த ப்ளஸ் டூக்கு இது எக்ஸ் ப்ளஸ் டூக்கு மேலே இருக்க எக்ஸ் ப்ளஸ் டூ கேன்சல் ஆகிடும். அண்ட் இங்கே இருக்கிற எக்ஸ் மைனஸ் டூக்கு இந்த எக்ஸ் மைனஸ் டூ கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? 3 அண்ட் இந்த எக்ஸ் மைனஸ் டூ தான் இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன? 3/x மைனஸ் டூ. அவ்வளோதான். ஸோ புரியுதுங்களா? ஸோ சம் பார்க்க தான் நமக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஒரு ரிலேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் டெஃபினட்டாக. ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ரிலேட் பண்ணி அதுக்கு தேவையான ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரியா? அடுத்த சம் பார்க்கலாமா? ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாதிரி தான் இதுவும். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷனாக பாருங்கள். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒன். ஸோ இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்கள் 1 கொடுக்குறாங்க அப்படின்னாலே இதை நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 பவர் ஸ்கொயர்னாலும் என்ன தான் 1 தான், 1 பவர் க்யூப்னு கொடுத்தாலும் என்ன தான் 1 தான். ஸோ இந்த வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆக போகிறது இல்லை இல்லையா? ஸோ நமக்கு எப்போவுமே 1 கொடுக்குறாங்கனாலே they're giving an opportunity for us to change it whatever we wish. ஸோ நமக்கு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு எக்ஸ்பிரஷனாக பார்க்கலாமா? ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப் இதை எப்படி எழுதிக்கலாம் இல்லையா? கீழே இருக்க எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அண்ட் 3x ப்ளஸ் 9 கொடுத்துருக்காங்க. இந்த நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்தோம் இல்லையா? இதுலேருந்து ஏதாவது இந்த மாதிரி சம் இருக்குன்னா காமனாக ஏதாவது வெளில எடுக்க முடியுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ 3x ப்ளஸ் 9 அப்படின்றதுல 3 காமனாக வெளில எடுத்திங்க அப்படின்னா என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு வெளில வரும். அண்ட் தென் கீழே இருக்கிறது ஆல்ரெடி எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணால் போதும்? எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூப் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் போதும். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 1 கியூபோடது ஆக்சுவலாக என்ன ஃபார்மெட்டில் இருக்குது? ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ஏ கியூப் மைனஸ் பி கியூபோட வேல்யூ என்ன? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. ஸோ இந்த ஃபார்மெட்டுக்கு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டா நம்ம அடுத்து என்ன பண்ணலான்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ஃபார்மெட்டுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஸோ ஏ என்ன நமக்கு? எக்ஸு, பி வந்து 1. ஸோ ஃபார்மெட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஏ மைனஸ் பி. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் பியோட வேல்யூ 1 ஸ்கொயர். ஸோ எனிவே நம்ம டேரெக்டாக 1 எழுதிக்கலாம் ப்ளஸ் எக்ஸ். ஸோ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு 3x plus 3 divided by x squared plus x plus 1. ஸோ இப்போ பாருங்கள் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ நமக்கு நல்லா தெரியுது இதுவும் இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1ம் இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸும் சேம். அது நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். அண்ட் தென் இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 இங்கே இருக்கிறதும் மேலே இருக்கிற எக்ஸ் ப்ளஸ் 3யும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ இப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குது? 3 இன்ட்டு x minus 1. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ புரியுதுங்களா? அடுத்த சம் போகலாமா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இண்டிவிஜுவலாக ஃபார்முலா ஃபுல்லாக கொடுக்காம ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ, ஏபியோட வேல்யூ அண்ட் கொடுத்துட்டு நம்மளை என்ன கேட்குறாங்க? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவோட வேல்யூ என்னன்னு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டை நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு? a squared plus b squared equal to a plus b the whole squared minus 2ab. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதே ஃபார்முலா தான். ஸோ நமக்கு இப்போ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? a plus bயோட வேல்யூ இருக்குது அண்ட் abயோட வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணலாமா? ஸோ a plus bயோட வேல்யூ என்ன? 5 squared minus 2 into abயோட வேல்யூ 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 power squared is equal to 25 minus 2 into 6 12. So the answer is 13. புரியுதா? ஸோ ரொம்ப ஈஸி தான். ஆக்சுவலாக நமக்கு என்ன கேட்குறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. வித் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இன்புட் வேல்யூஸ் நமக்கு என்ன இருக்குன்றதை வச்சு நம்ம ரைட் ஃபார்முலா we have to choose. சரிங்களா? அப்படி சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஸோ
எப்படி பண்ணுறது புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இன்னொரு சில சம்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய புரிய ஆரம்பிச்சு. ஸோ ஓகே, ஸோ முன்னாடி இருக்க சம்மில் என்ன பார்த்தோன்னா ப்ளஸ் பார்த்தோம். இப்போது a மைனஸ் பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் ஏபியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அகெயின் சேம் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் நமக்கு ஃபார்முலா தெரியும். a ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஸோ டேரெக்டாக இப்போ இதை அப்ளை பண்ணிடலாமா? ஸோ இப்போ டேரெக்டாக நம்மளால் வேல்யூ அப்ளை பண்ண முடியுமா? பாருங்கள், நமக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன இருக்குது? a மைனஸ் பி இருக்குது அண்ட் தென் ஏபி இருக்குது. ஆனால் நம்மளால் ஃபார்முலாவில் என்ன இல்லை, இங்கே a ப்ளஸ் பியோட வேல்யூ நமக்கு கொடுக்கல. ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு a மைனஸ் பி ஏதாவது ஃபார்முலாவில் வரா மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு அந்த வேல்யூ வரா மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம யோசிக்கணும். எப்போவுமே வந்து நமக்கு என்ன கேட்குறாங்களோ அதை யூஸ் பண்ணி மட்டும் ஃபார்முலா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க அதை வச்சு யோசிச்சிங்கனாலும் நமக்கான சரியான ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ம கொடுத்துருக்க இன்புட்ஸை இந்த கேட்டிருக்க எக்ஸ்பிரஷனுக்கு நம்மளால் கொடுக்க முடியுதா, அப்படி மீட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். ஸோ இந்த a மைனஸ் பி இதை நம்ம எந்த இடத்துல பார்த்துருக்கோம், எந்த ஈக்குவேஷனில் பார்த்துருக்கோம்? ஸோ ஓகே, ஸோ இப்போ a மைனஸ் பி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஓகே, a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி இந்த இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ இதோடது என்னது? a ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் இப்படி வரும். ஸோ இதுவாக நமக்கு கேட்குறாங்க, நம்ம கேட்குறது a ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட். ஸோ இந்த a மைனஸ் பியும் ஒரு காம்போனண்ட்டாக இருக்கணும், அதோட இது ஒரு காம்போனண்ட்டாக இருக்கணும், அதோட இதுவும் அந்த ஃபார்முலாவில் ஒரு காம்போனண்ட்டாக நம்மளால் கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூவாக இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இன்னொரு ஃபார்முலா யோசிச்சு பாருங்கள். நமக்கு என்ன இன்னொரு ஃபார்முலா இருக்குது? a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா இருக்குது. a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா ஈக்குவல் டு a ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் பாருங்கள். ஸோ நம்மளால் நமக்கு கிட்ட என்ன வேல்யூ இருக்குது? a மைனஸ் பி வேல்யூ இருக்குது, ab வேல்யூ இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் என்ற வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த a ஸ்கொயர்ட் அண்ட் பி ஸ்கொயர்ட் வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இதை மட்டும் வச்சுக்கிட்டு ஈக்குவேஷனை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு மூவ் பண்ணுங்கள். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? a ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு, ஸோ நம்ம இதை இப்படியே வச்சுருக்கோம் அப்படின்னாலும் a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர், இந்த மைனஸில் இருக்கிற இந்த பார்ட் என்னவாகும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் 2ab அப்படின்னு வரும். ஸோ இப்போ புரியுதுங்களா? கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா அந்த இடத்துல புரியும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்க சம்மில் நமக்கு டேரெக்டாக a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வச்சே நம்மளால் போட முடிஞ்சுது. ஆனால் இந்த சம்மில் அந்த மாதிரி நம்மளால் டேரெக்டாக a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா, நமக்கு a ப்ளஸ் பியோட வேல்யூ கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? a மைனஸ் பி வேறு எந்த ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத செக் பண்ணுறோம். ஸோ ரெண்டு ஃபார்முலாவில் a மைனஸ் பி அந்த சிமிலராக நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஸோ a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு இந்த ஃபார்முலாவில் நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? அகைன் இங்கே a ப்ளஸ் பியோட ஃபார்முலா வேல்யூ நமக்கு இல்லை. அண்ட் தென் நமக்கு தேவையானதும் a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணல, நம்ம இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்முலோட வேல்யூ என்ன? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, விச் இஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு தேவையான எல்லா வேல்யூஸும் நம்மளால் சூட்டபிளாக இருக்குது. அண்ட் தென் நமக்கு தேவையான ரிசல்ட்டையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் இந்த சைடுக்கு மூவ் பண்ணுறோம். ஸோ அப்படி மூவ் பண்ணும்போது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இங்கே மைனஸில் இருக்கிற இந்த பார்ட்டு ஈக்குவேட்டுக்கு அந்த பக்கம் போகுது. ஸோ ப்ளஸ் 2ab வருது. ஸோ இப்போ அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்கள். a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். a மைனஸ் பி என்னது? 6 அண்ட் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபியோட வேல்யூ என்ன? 40 கொடுத்துருக்காங்க. ஸோ 36 ப்ளஸ் 80 ஈக்குவல் டு 116. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்து நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்ட் ஏபி வேல்யூ கொடுத்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? a ப்ளஸ் பி டிவைடட் பை a மைனஸ் பி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்க வேல்யூ என்ன? ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டோட வேல்யூ டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன? a ப்ளஸ் பி அண்ட் a மைனஸ் பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த a ப்ளஸ் பி, ஸோ இது டேரெக்டாக நம்மளால் எந்த ஃபார்முலாலேருந்து எடுக்க முடியும்? நம்மக்கிட்ட இருக்கிறது a ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் நமக்கு என்ன இருக்குது? a ப்ளஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? a ப்ளஸ் பி a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாமா? a ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 117 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபியோட வேல்யூ என்ன? 54.
ஸோ இப்போ என்ன ஆன்சர் வரும் 117 + 108 ஈக்குவல் டு 225 225 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ a + bd ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 225. இதை எப்படி எழுதலாம்? a + bd ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஸோ இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடச்சிடும் நமக்கு? a + b ஈக்குவல் டு 15 கிடச்சிரும். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? ஒரு வேல்யூ கிடச்சிச்சு. நம்ம வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? a + b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அகைன் இப்போது a - b ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சிமிலராக இப்போ என்ன a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டோம் இல்லையா? ஸோ a - b கண்டுபிடிக்கும் போது a - b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம போடணும். ஸோ இப்போது a - b தி ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு a ஸ்கொயர்ட் + b ஸ்கொயர்ட் - 2ab. ஸோ ஃபார்முலாக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் என்னது? ஒரே ஒரு இந்த மைனஸ் மட்டும்தான் மாறும். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன தெரியும் இப்போது? a + b தி ஹோல் ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன? 117 - 2 into ab ஓட வேல்யூ என்ன? 54. ஸோ சேம் 117 - 108. ஸோ இப்போ என்ன ரிசல்ட் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும்? 9 கிடைக்கும். ஸோ a - b தி ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 9. இது எப்படி எழுதலாம்? a - b தி ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா a - b ஈக்குவல் டு 3. ஸோ நம்ம ரெண்டாவது வேல்யூவும் கிடச்சிருச்சு. ஸோ நமக்கு ஃபார்முலாவில் என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா a + b டிவைடட் பை a - b ஓட வேல்யூ கண்டுபிடி சொல்கிறாங்க. ஸோ a + b நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 15 கண்டுபிடிச்சிருக்கோம். a - b நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 3. ஸோ ஆன்சர் என்ன? 5. புரியுதுங்களா? ஸோ எந்த சம் கேட்டிருந்தாலும் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கிட்டு இஃப் யூ அப்ளை த ரைட் ஃபார்முலா we will get an answer. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த சம்ஸ் எல்லாம் புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த சம் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா a + b ஓட வேல்யூவும் a - b ஓட வேல்யூவும் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? a ஸ்கொயர்ட் + b ஸ்கொயர்டோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதை டேரெக்டாக எந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணுவோம்னா டேரெக்டாக a + b and a - b வேல்யூ கொடுத்தனால நம்ம இதை டேரெக்டாகவே சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ a + b ஈக்குவல் டு 16, a - b ஈக்குவல் டு 10. ஸோ நம்ம அடிஷன் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ இந்த ப்ளஸ் பிக்கு மைனஸ் பி கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ரிமைனிங் 2a ஈக்குவல் டு 16 + 10 26. So a ஈக்குவல் டு 26 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 13. ஸோ நமக்கு a வேல்யூ கிடச்சிருச்சு. இதை யூஸ் பண்ணி இன்னொரு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நமக்கு b ஓட வேல்யூ கிடச்சிரும். ஏதாவது ஒரு ஃபார்முலா இதர் ஃபஸ்ட் ஃபார்முலா இல்லை செகண்ட் ஃபார்முலா எதாவது அப்ளை பண்ணாலும் b ஓட வேல்யூ கிடச்சிரும். ஸோ a + b ஈக்குவல் டு 16. இதில் a ஓட வேல்யூ நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு? 13 கிடச்சிருக்கு. ஸோ 13 + b ஈக்குவல் டு 16. ஸோ b ஈக்குவல் டு 16 - 13 ஈக்குவல் டு 3. ஸோ நமக்கு இப்போ என்ன கிடச்சிச்சு? a ஓட வேல்யூ 13, b ஓட வேல்யூ 3ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இதை இப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா a ஸ்கொயர்ட் + b ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர்ட் + 3 ஸ்கொயர்ட். ஸோ 13 ஸ்கொயர்ட் நமக்கு என்ன? 169 + 9. ஸோ ஆன்சர் 178. ஸோ இந்த மாதிரியும் டேரெக்டாக உங்களுக்கு கொடுக்க சான்சஸ் இருக்குது எக்ஸாமில். ஸோ நம்ம எல்லாத்தையும் ஃபார்முலாவில் தான் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி டேரெக்டாக ஈக்குவேஷனை கொடுத்தா இது டேரெக்டாகவே நம்ம சால்வ் பண்ணலாம். அடுத்த சம் பார்க்கலாமா? ஸோ சிம்பிளிஃபை யூஸிங் √2 + 1/√2 the whole power ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்நேரம் ஃபார்முலா ஞாபகம் வந்துருக்கணும். என்ன ஃபார்முலா இது? a + b தி ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா. ஸோ இதைப்படி இப்போ நமக்கு a என்ன? இதில் √2, b என்ன நமக்கு? 1/√2. அவ்வளோதான். இப்போ இந்த வேல்யூஸை ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். சரியா? ஸோ a + b தி ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா என்ன? a ஸ்கொயர்ட் ஃபஸ்ட்டு √2க்கு ஹோல் ஸ்கொயர்ட் ப்ளஸ் b ஸ்கொயர்ட். b ஸ்கொயர்ட் என்ன? 1/√2 தி ஹோல் ஸ்கொயர்ட் அண்ட் தென் 2ab
ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ என்ன √2 இன்ட்டு பி என்ன 1/√2. ஸோ இந்த வேல்யூஸ் இதில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் கேன்சல் ஆகிப்பாங்க. ஸோ இந்த ரூட்டுக்கு இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஸ்கொயருக்கு இந்த ரூட் கேன்சல் ஆகிடும். அண்ட் இந்த √2க்கு இந்த √2 கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ 4 ப்ளஸ் 1/2 இருக்குது. என்ன எழுதலாம், இது எப்படி எழுதலாம், 4 ப்ளஸ் ஒரு ஆஃப் 4 அண்ட் ஆஃப். ஸோ 4 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். புரியுதுங்களா எப்படி எழுதணுன்ட்டு? ஸோ சம் பார்க்க தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸி தான். சரியா? ஓகே. ஸோ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அடுத்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 256 × 256 மைனஸ் 144 × 144. ஸோ இதை எப்படி எழுதலாம் கண்டுபிடிச்சிங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது, இதை ஜஸ்ட் இது ஏன்னு எடுத்துங்க, இது பின்னு எடுத்துக்கங்க. ஸோ a into a b into b. ஸோ அப்போ என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a² மைனஸ் b² டிவைடட் பை 112 இருக்குது. ஸோ இந்த 112 யோசிங்க, ஏன் சம்மில் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஜஸ்ட் ஏவோட வேல்யூ பிஓட வேல்யூ சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ 256 144. ஸோ சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 211. ஸோ 112 அதான் ஆன்சர் வருது. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், a² மைனஸ் b² டிவைடட் பை a மைனஸ் பின்னு எழுதலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். a² மைனஸ் b² வேல்யூ என்ன, a² மைனஸ் b² ஈக்குவல் டு a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b டிவைடட் பை a மைனஸ் b. ஸோ கீழே இருக்க a மைனஸ் பிக்கு மேலே இருக்க a மைனஸ் பி கேன்சல் பண்ணுங்கள். ஸோ ரிமைனிங் என்ன தான் இருக்குது, a ப்ளஸ் b தான் இருக்குது. ஸோ நமக்கு என்ன தெரியும், ஏவோட வேல்யூ என்ன 256 ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன 144. ஸோ இப்போ ஆன்சர் என்ன 400 ஆட் பண்ணிங்கன்னா. ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்த ஃபார்முலா நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி ரெண்டு வேல்யூத்தையும் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் சப்ராக்ட் பண்ணி கீழே 112 டிவைட் பண்ணி ஆன்சர் எடுக்கிறது ஈஸியாக, இல்லை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி எடுக்கிறது ஈஸியாக? ஸோ இப்போ புரியுதுங்களா ஏன் இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. இட் நாட் ஜஸ்ட் இந்த சம்ஸ், நமக்கு ரியல் லைஃப்பில் நமக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். அந்த இடத்துலலாம் இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி போடும்போது நம்மளால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் இந்த ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? அடுத்த சம் பார்க்கலாமா? ஓகே. ஸோ இன்னொரு பெரிய நம்பர்ஸோட இன்னொரு சம் இருக்குது. ஸோ இது பார்த்தாலும் உங்களுக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிடும். ஸோ முன்னாடி லாஸ்ட் டைம் 2 இருந்தது, ஸோ a² ஆப்ஷன் எடுத்தோம். இப்போ நமக்கு 3 இருக்குது. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணலாம், ஸோ ஃபஸ்ட் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ என்னது இது, a³ மைனஸ் b³ அப்படின்ற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ கீழே இருக்க சம்ஸ் பாருங்கள் இப்போது. ஸோ இங்கே என்ன இருக்குது, ஏ அப்புறம் நடுவில் ப்ளஸ் இருக்குது. ஸோ a into a ப்ளஸ் a into b ப்ளஸ் b into bன்னு இருக்குது. ஸோ இது என்ன உங்களால் பார்த்தோன்னே புரிஞ்சிக்க முடியுதா இது? ஸோ எப்படி இருக்குது இது, ஆக்சுவலாக கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா a² ப்ளஸ் ab ப்ளஸ் b² அப்படின்னு எக்ஸ்பாண்ட் ஆகவே இருக்குது. ஸோ அது மாதிரி எழுதிக்கலாமா இப்போது, a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². ஸோ மேலே இருக்க ஈக்குவேஷன் இப்போ எக்ஸ்பாண்ட் பண்ணுங்கள். ஸோ a³ மைனஸ் b³ வேல்யூ என்ன, a மைனஸ் b இன்ட்டு a² ப்ளஸ் b² ப்ளஸ் ab. ஸோ கீழே இருக்கிற ஈக்குவேஷன் அப்படியே போடுங்க, a² ப்ளஸ் ab ப்ளஸ் b². ஸோ இப்போ ஏதாவது கேன்சல் ஆகுதா பாருங்கள், எஸ். ஸோ கீழே இருக்கிற a² ப்ளஸ் ab ப்ளஸ் b²டும் மேலே இருக்க a² ப்ளஸ் b² ப்ளஸ் abயும் டேரெக்டாகவே கேன்சல் ஆகிடுது. ஸோ ரிமைனிங் நமக்கு என்ன தான் இருக்குது, a மைனஸ் b தான் இருக்குது. ஸோ நமக்கு வி நோ தட் ஏவோட வேல்யூ என்ன 343 அண்ட் பியோட வேல்யூ என்ன 113. ஸோ 343 minus 113. ஸோ ஆன்சர் என்ன 230. புரியுதுங்களா? ஸோ சம் எவ்வளோ பெருசாக இருக்குது. நீங்கள் இப்போ சொல்லுங்கள், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணி டிவைட் பண்ணி ஆன்சர் எடுக்கிறதுக்கும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய டைம் சேவ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே, த நெக்ஸ்ட் சம்.
ஓகே, இப்போ அவங்கள டேரெக்டாகவே கொடுத்துட்டாங்க க்யூபில் தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தோன்னே அது என்ன ஃபார்முலாவில் வரும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ என்ன ஃபார்முலா மேலே இருக்குது? ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப். ஸோ கீழே என்ன இருக்குது? அவங்களே என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஸ்கொயர்ட் கொடுத்துட்டாங்க ப்ளஸ் ஏ இன்ட்டு பி கொடுத்துட்டாங்க அண்ட் தென் பி ஸ்கொயர்ட். ஸோ நமக்கு தெளிவாக புரிகிற மாதிரி கொடுத்துட்டாங்க. கீழே என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? ஸோ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூபோட ஃபார்முலா என்ன? ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏபி. ஸோ கீழே என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்னு இருக்குது. அகெயின் நம்மளால் எதாவது கேன்சல் பண்ணோம்னா பாருங்கள், இதுவும் ஈஸியாக கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன தான் இருக்குது? ஏ மைனஸ் பி தான் இருக்குது. சரியா? ஸோ ஏ மைனஸ் பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ என்ன? 3.06 மைனஸ் பியோட வேல்யூ என்ன? 1.98. ஸோ ஆன்சர் என்ன? சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 1.08ன்னு கிடைக்கும். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ புரியுதுங்களா? ஸோ சம்ஸ் தான் பார்க்க ரொம்ப கஷ்டம் சார். ஆக்சுவலாக சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ஈஸி. இது அது பாட்மாஸாக இருந்தாலும் சரி, அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ஃபார்முலா இதில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் பார்த்த சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மிஷன் 25ஓட ப்ராசஸ் படி ஒன்ஸ் நீங்கள் அந்த சம்ஸ் முடித்த உடனே உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம்ஸ் இருக்குது. ஸோ 10 சம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக கொடுத்துருக்கேன் வித் ஆன்சரோடு. நீங்கள் இந்த சம்ஸ் போட்டு பார்த்து இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்கள். சரிங்களா? அண்ட் ஒன்ஸ் இந்த ப்ராக்டிஸ் சம்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வழக்கம் போல் மாடல் எக்ஸாமுக்கான லிங்க் கீழே இருக்குது. ஸோ 25 கொஸ்டின்ஸோடு இருக்கும். ஸோ லாஸ்ட் டைம் 20 எடுத்திருந்தால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும்னு நினச்சிருந்தேன். ஸோ நிறைய பேரால் அந்த 20 எடுக்க முடியல. ஸோ இந்த டைம் அதை குறைச்சிருக்கேன். ஸோ பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 15 மார்க் நீங்கள் எடுத்திங்கனாலே உங்களுக்கு சர்டிஃபிகேட் வரும். ஸோ எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் எக்ஸாம் அட்டன் பண்ண சொல்லுங்கள். ஸோ ஆப்டிடியூடில் அவங்க எந்த லெவலுக்கு இருக்காங்க, மீன்ஸ் சிம்பிளிஃபிகேஷனில் அட்லீஸ்ட் எந்த லெவலுக்கு இருக்காங்க அப்படின்றத டெஸ்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.